பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை கொடுத்து பார்க்க போறோம். அந்த சாட்சி கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் உங்கள் மூலமாக அது பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த சாட்சியை கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு மற்றவர்களுக்கு அனுப்பும்படிக்காகவும் கேட்கிறேன். முதல் முறையாக ஒரு இடத்துக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பிரசங்கம் பண்ண போறாங்க. அந்த மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிரசங்கம் பண்ண போறாங்க. அந்த கிராமத்துல சுற்றி முற்றி எங்குமே இயேசுவை பத்தி யாருமே இதுவரைக்கும் சொல்ல வரல. சோ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. தன்னுடைய பிரசங்கத்தை அந்த கூட்டத்துல பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள் இயேசுவால தொடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் முடிந்த உடனே ஒரு அம்மா, 82 வயது நிறைந்த ஒரு அம்மா அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை நோக்கி வந்தாங்க. அங்க அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை பார்த்து அழுது கொண்டே, நல்ல வேளை நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இந்த வயதான அம்மா அழுதுகிட்டே இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஏமா என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கு கேட்கும்போது அவங்க தன்னுடைய கதையை சொல்றாங்க. 75 வருஷமா நான் அழுதுகிட்டே தாங்க இருக்கேன். இந்த இயேசுவை பத்தி யாராச்சும் சொல்ல வரமாட்டாங்களா, இயேசுன்ற வார்த்தையை சொல்லிட்டு இங்க வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு தினமும் 1 மணி நேரமாவது நான் அழுவேன். இந்த ஜனங்களுக்காக அழுவேன் அப்படின்னு சொல்லும்போது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நபர் கூடயா இங்க இயேசுவை பற்றி சொல்ல வரல அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு அவங்க தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ 7 வயசுல என்ன மேளாவிற்கு, அதாவது திருவிழாக்கு என் அப்பா அம்மா கூட்டிட்டு போனாங்க. அந்த மேளால நான் காணாம போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அங்க ஒரு நபர் வந்து எடுத்து தன்னோட பிள்ளைகளோட சேர்த்து தாம் பிள்ளை மாதிரியே வளர்த்து வந்தாங்க. அவங்க தான் எனக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மளுக்காக இறந்தாங்க, நம்மளு கூடவே இருக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பத்தி தினம் தினம் சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஒரு நாள் என்னன்னே தெரியல, ஒரு மரத்துல இருந்து அவங்க விழுந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரோட மனைவி, உன்னாலதான் என் கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு என்னை அடிச்சு துன்புறுத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. வீட்டுக்கு வந்து நான் எங்க போறேன்னு தெரியாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கடைக்காரர் அந்த இடத்துல இருந்தாங்க. என்னை பார்த்து, இந்த கடைக்கு நீ தினமும் கூட்டி சுத்தம் பண்ணு, உனக்கு நான் சாப்பாடு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் கூட்டி சுத்தம் பண்ணி அங்க இருக்கிற வெராண்டால படுத்துக்கிட்டு அவங்க போட்ட சோறுல நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு நான் போக முடியல. இருந்தாலும் அங்க இருக்கிற பள்ளி மாணவர்கள் பேசிக்கொண்டதை வச்சு அங்க நடக்கிற காரியங்கள் எனக்கு கேட்கும். அதை வச்சு நான் படிக்க கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டணத்திற்கு நான் போனேன். எனக்கு 13 வயசு ஆயிடுச்சு. 13 வயசுல பட்டணத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு அம்மா ஒரு கடைக்காரரை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட நான் போய் சொன்னேன், அந்த அம்மா உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர், இனி என்னை ஏமாத்தாதபடிக்கு நீ என்னோட கூட இரு, நான் உனக்கு கணக்கு பிள்ளை வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் தன்னோட வச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் நான் அந்த கடைக்கார கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரரும் என்னை விரட்டி அடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. எனக்கு எப்படியோ திருமணம் ஆகிருச்சு. திருமணம் ஆன பின்னாடி எனக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சிறு வயதுல இருந்து எப்படியாச்சு இந்த இயேசுவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறனும், இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறனும். அந்த 7 வயதுல அந்த ஐயா எனக்கு சொன்னாங்க இயேசுவை பற்றி. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நான் இயேசுவை பற்றி கேள்விப்படவே இல்லை. தினம் தினம் 1 மணி நேரமாச்சு அழுவேன். யாராச்சும் இயேசுவை பற்றி வந்து சொல்லுவாங்களா, எனக்கு சொன்ன மாதிரி இந்த ஜனங்களுக்கும் சொல்லுவாங்களா அப்படின்னு தினமும் அழுது கொண்டே இருந்தேங்க. அப்படி என்னுடைய அழுகைக்கு ஒரு பதிலாக நீங்க வந்தீங்க. வந்த முதல் நாள்லயே இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது நான் உடைந்து போனேன். நான் இப்போ அனாதை இல்ல, பரலோகத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டேங்க. என்னுடைய 75 வருஷ கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள்ட்ட தன்னுடைய கதையை சொல்லி முடித்தாங்க. இந்த சாட்சியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நிறைய இடத்துல இயேசுவை அறியாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. இயேசுவை பத்தி இந்த ஸ்மார்ட் போன் பட்டி தூட்டி எல்லாம் போயிருக்கு. ஆனா இயேசுவை பற்றி அறியாத இன்னும் மூல முடுக்கு இருக்கதாங்க செய்யுது. அந்த மாதிரி இருக்கிற
இடத்துக்கு கர்த்தர் உங்களை போக சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க போங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஏன் பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட இயேசு செஞ்ச நல்ல காரியங்கள் தெரியாதுங்க. அவங்ககிட்ட போய் இயேசு செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லுங்க. அவங்களுடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நீங்க ஒரு காரணமா இருங்க. நிறைய இடத்துல இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த இடத்திற்கு இன்னொரு நபரை கர்த்தர் அனுப்புவாருங்க. இந்த சாட்சி உங்களோட பேசி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. ஆமென்.